இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பல்வேறு மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய கோயில்கள்ல ஆய்வு செய்து வருகிறார். அந்த அளவுல திருச்சி மாவட்டத்திற்குட்பட்ட மலைக்கோயில் தாய்மானவ சுவாமி திருக்கோயில், திருவானைக்காவ ஜம்புகேஸ்வரர் திருக்கோயில், திருவெல்லரை குண்டகிரிதாச பெருமாள் திருக்கோயில் ஆகிய திருக்கோயில்களுக்கு நேரில் சென்று நிர்வாகம் மற்றும் பக்தர்களுக்கான வசதி குறித்து ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார். இந்த அளவுல திருச்சியில பல்வேறு கோயில்களை ஆய்வு செய்யும் போது உபயதாரர் நிதியாக ரூபாய் 57.80 லட்சம் மதிப்பீட்டுல பணிகள் நடைபெற்று வருகிறது. அந்த பணிகளை ஆய்வு செய்தார். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து பல்வேறு கோயில்கள் ஆய்வு செய்யும் வகையில் திருவானைக்கால் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரர் திருக்கோயில் சென்று பிரசாத விற்பனை நிலையத்தில் விற்பனை செய்யப்படும் உணவுப் பொருட்கள் மற்றும் பிரசாதங்கள் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம், அதாவது FSSAI வகுத்துள்ள வழிகாட்டுதல் மற்றும் உணவு பாதுகாப்பு விதிமுறை முழுமையாக கடைபிடிக்கிறதா எனவும், உணவுப் பொருட்களின் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி குறிப்பிடப்பட்டுள்ளதா எனவும் பரிசோதித்தார். அவ்வாறு குறிப்பிடாததை கண்டறிந்த அமைச்சர் அந்த உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யக்கூடாது எனவும், இது தொடர்பாக பிரசாத கடை ஒப்பந்ததாரமிருந்து உரிய விளக்கம் பெற வேண்டும் எனவும் அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார். இதன் தொடர்ச்சியாக இது சம்பந்தமான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கோயில்கள்ல FSSAI ஸ்டாண்டர்ட் முறைகள், சுகாதார நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு குடிநீர் தர கட்டுப்பாடுகள் ஆகியவை கண்டிப்பாக அமல்படுத்தப்பட வேண்டும் என்றும், இதனை செயல் அலுவலர்கள் தொடர்ந்து கண்காணித்திட வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருக்கிறார்.